திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழக எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடியாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினுடைய சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நலம் பெறும் மாபெரும் மருத்துவ முகாம்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு வேடசந்தூர்ல ஒரு மகத்தான இருதய நோய் சிறப்பு மருத்துவ முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. 1000க்கும் அதிகமான இருதய நோயாளிகள் இங்கே பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எக்கோ, இசிஜி, ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற அனைத்து பரிசோதனைகளும் இங்கே இலவசமாக பார்த்து இந்தியாவினுடைய தலை சிறந்த மருத்துவர்கள் இன்றைக்கு டாக்டர் நித்யன், டாக்டர் அருண்குமார், இருதய அறுவை சிகிச்சை மற்றும் ஆஞ்சியோகிராம் பண்ற மருத்துவர்கள் இங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப ஆர்வமா இங்க கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பாக இந்த மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவத்துல ஒண்ணு, நீங்கள் மருத்துவரை போடணும், இல்லைன்னா அந்த எடப்பாடியார் துவக்கிய அம்மா மினி கிளினிக் தான் ஏழை எளிய கிராம மக்களுக்கு சிறந்ததுன்னு ஒத்துக்கிட்டு டாக்டர்களை நியமித்து மீண்டும் அம்மா மினி கிளினிக்கை தொடங்கணும். இதுதான் நடக்கணும். அது நிச்சயமா அது செய்வாங்களான்னு தெரியல. மீண்டும் அந்த எடப்பாடியார் ஆட்சி வரும்பொழுது மீண்டும் அம்மா மினி கிளினிக்ல எடப்பாடியார் கைகளை தொடங்கி வைப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம்.